நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் சார்பில் சென்னையின் பல்வேறு இடங்களில் 29 கோடியே 29 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் பள்ளி கட்டடங்கள், மேம்படுத்தப்பட்ட விளையாட்டு திடல், சேமிப்பு கிடங்குகள் உள்ளிட்டவைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைக்கிறார். அது தொடர்பான அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் பாரி இணைந்திருக்கிறார். பாரி, விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் இயங்கும் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் சார்பில் ஆவடி, அண்ணாவூர், அப்புறம் கோணம்பாடு அரசு உயர்நிலைப்பள்ளி, கூடுதல் பள்ளி கட்டிடங்கள், மேலும் கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகத்தில் புள்ளி சாதன சேமிப்பு கிடங்குகள், புழல் மேம்பாலத்தில் குறிப்பாக புழல் மேட்டுப்பாளையத்தில் மேம்படுத்தப்பட்ட கால்பந்து மைதானம் மற்றும் சேத்துப்பட்டில் மேம்படுத்தப்பட்ட சிறிய கால்பந்து மைதானம் என மொத்தமாக 20 கோடியே 29 செலவில் தற்போது 4 முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர்கள் திறந்து வைக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பில் கோயம்பேட்டில் சிறப்பு குளிர்சாதன வசதி கொண்ட பழங்களை சேமித்து வைக்கும் கிடங்கு அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலே புதிய குளிர்சாதன வசதி உள்ள 3 கிடங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே அதை முதலமைச்சர்கள் தற்போது காணொலி காட்சி வாயிலாக தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.